தொலைக்காட்சியின் இரவு செய்திகளை வழங்குவதற்காக தமிழ். முக்கிய செய்திகள். தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பிரம்மாண்ட பொதுக்கூட்டம். மதுரையில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எழுச்சி உரையுடன் நடைபெற்று வருகிறது. உத்தரகாண்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துவதா மத்திய பாஜக அரசின் நடவடிக்கை ஜனநாயக படுகொலை என காங்கிரஸ் கடும் கண்டனம். பணத்தை மட்டுமே நம்பியுள்ள அதிமுகவை வீழ்த்துவதே தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் குறிக்கோள். சென்னையில் வைகோ பரபரப்பு பேட்டி. தொடர்பு கொள்ள முடியாத முதலமைச்சர் ஜெயலலிதா என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். கும்பகோணம் அருகே கடன் தொல்லையால் விவசாயி தற்கொலை. ஜெயலலிதா ஆட்சியில் விவசாயிகள் தொடர்ந்து தற்கொலை செய்து கொள்ளும் அவலம். வாக்காளர்களுக்கு கொடுக்க லாரியில் கடத்தி செல்லப்பட்ட 28 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டி-ஷர்ட் பறிமுதல். திருவண்ணாமலையில் தேர்தல் அதிகாரிகள் நடவடிக்கை. மதுரையில் திருமதி பிரேமலதா விஜயகாந்தின் எழுச்சி உரையுடன் தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடந்து வருகிறது. தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் மே 16ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் வெற்றி பெற்று தேமுதிக தலைமையில் ஆட்சி அமைந்தால் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பான 2 பகுதிகள் அடங்கிய தேர்தல் அறிக்கையை கேப்டன் விஜயகாந்த் வெளியிட்டுள்ளார். பதவியேற்ற 4 மாதத்தில் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் அதில் இடம்பெற்றுள்ளன. இதனால் தமிழகத்தை வளர்ச்சி பாதைக்கு இட்டுச் செல்லும் திட்டங்களை வெளியிட்டுள்ளதாக கூறி பல்வேறு தரப்பினரும் இதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இந்த அறிவிப்புகளை தமிழக மக்களிடம் எடுத்துக் கூறும் வகையில் தமிழகத்தில் உள்ள 11 மாநகராட்சிகளில் கடந்த வெள்ளிக்கிழமை தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி வருகிறார். இந்நிலையில் மதுரையில் கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியுள்ள தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் அணியினர் திரளாக கலந்து கொண்டுள்ளனர். உத்தரகாண்டில் நாளை நம்பிக்கை வாக்கு கோரவிருந்த நிலையில் திடீரென அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஜனநாயக படுகொலையை மத்திய அரசு அரங்கேற்றியுள்ளதாக காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உத்தரகாண்டில் ஆளும் காங்கிரஸ் கட்சியில் இருந்து 9 அதிருப்தி எம்எல்ஏக்கள் பாஜகவுடன் சேர்ந்து அரசுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினர். இதனால் முதலமைச்சர் ஹரிஷ் ராவத் நாளை பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் கே பால் உத்தரவிட்டார். இதனிடையே ஆட்சியை தக்கவைக்க எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் முயற்சியில் ஹரிஷ் ராவத் ஈடுபடுவதாக ஸ்டிங் ஆபரேஷன் மூலம் எடுக்கப்பட்ட வீடியோ ஆதாரத்தை காங்கிரஸ் அதிருப்தி எம்எல்ஏ ஒருவர் நேற்று வெளியிட்டார். இதனால் மாநில அரசை கலைத்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வலியுறுத்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை பாஜக தலைவர்கள் நேற்று சந்தித்து மனு அளித்தனர். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் உத்தரகாண்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டது. நிலையில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் உத்தரவை அடுத்து அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. இதனிடையே உத்தரகாண்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தி மத்திய அரசு ஜனநாயகத்தை கொலையை அரங்கேற்றியுள்ளதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ஊழல் மூலம் கொள்ளையடித்து வைத்துள்ள பணத்தை மட்டுமே நம்பி தேர்தலை சந்திக்க காத்திருக்கும் அதிமுகவை வீழ்த்துவதே தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் நோக்கம், குறிக்கோள் என்று அதன் ஒருங்கிணைப்பாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை கூறினார். இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது அவர்கள் செய்திருக்கக்கூடிய பகல் கொள்ளையை போன்ற ஊழல் மக்கள் மனதை போய் சேர்ந்து விட்டது. குறிப்பாக இணையதளத்தின் மூலமாக, நமது செல்போன் சிங்கங்கள் மூலமாக மிகவும் ஆடி போயிருக்கிறது அதிமுக வட்டாரம். அதனால் தான் சரத்குமாரை அவர்கள் அழைத்தார்கள், அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டு திரும்ப அழைத்தார்கள். அந்த பயம் அவர்களுக்கு ஏற்பட்டிருப்பது கண்கூடாக தெரிகிறது. அவர்கள் பணத்தை நம்பி இருக்கிறார்கள். அவர்கள் எத்தனை கோடியை வாரி இறைத்தால் இம்முறை அவர்கள் ஜெயிக்க முடியாது. திமுகவை நாங்கள் பெரிதாக கருதவில்லை. அவர்கள் இப்பொழுது போட்டியே தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான்.
மேலும் வாக்காளர்கள் ஓட்டுக்கு பணம் வாங்க வேண்டும் என்ற கருத்தை சுட்டிக்காட்டி பேசிய வைகோ அதில் எந்தவித தவறும் இல்லை என்று கூறினார். மக்கள் நல கூட்டணி தொகுதி பங்கீடு விரைவில் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். சகோதரி பிரேமலதா சொன்னது 100க்கு 100 சரி. என்னன்னா, இவ்வளவு பொருள் இலவசமா கொடுத்து உங்க ஓட்டை கவர்ந்துட்டு போறாங்களே அப்படின் போது அத ஒரு சட்டரிக்கலா அந்த இந்த பணம் கொடுக்கிற அதிமுக திமுகவுக்கு சாட்டையடு கொடுக்கிற மாதிரி ஜனங்களுக்கு மனசுல உரைக்கிற மாதிரி அப்ப இவங்க கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்காங்கல்ல உங்க பணத்தை தானே. ஒரு பாட்டில் குவார்டர் பாட்டில் வாங்கினாலே 1,36,000 ஒரு குடும்பத்துக்கு செலவாகுதுன்னு ஒரு கணக்கு இருக்கு. அப்போ ஒரு குடும்பத்தில இருந்து ஒரு குவார்டர் பாட்டிலுக்கே 1,36,000 பிடிக்கிட்டு மொத்த இலவச பொருட்கள் சேர்த்தா 16,000 தான் வருது. அதனால மக்களுக்கு அதை உணர்த்தணுங்கிறதுக்கு அப்போ 1,00,000 ரூபாய் கொடுக்க சொல்லி கேளுங்க அப்படின்னாங்க. தப்பே கிடையாது. அதை நானும் ஆதரிச்சு சொல்றேன். என் மேல ஒரு கேஸை போட சொல்லுங்க. பாஜக எம்பி விட்டால் ரெட்டாடியா முதியவர் ஒருவரை காலால் கெட்டி உதைக்கும் கொடுமையான காட்சிகள் அடங்கிய வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. குஜராத் மாநிலம் போர்பந்தர் தொகுதி பாஜக எம்பியாக இருப்பவர் விட்டால் ரெட்டாடியா. இவர் மதம் தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டுள்ளார். அப்போது கூட்டத்தில் அமர்ந்திருந்த முதியவர் ஒருவரை நோக்கி வேகமாக செல்லும் விட்டால் ரெட்டாடியா அந்த முதியவரை காலால் எட்டி கட்டி உதைத்துள்ளார். அந்த கொடுமையான காட்சிகள் அடங்கிய வீடியோ ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இந்த சம்பவத்திற்கு பல்வேறு தரப்பினரும் சமூக வலைதளங்களில் தங்களது கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். ஆனால் இந்த சம்பவம் எப்போது எங்கே நிகழ்ந்தது என்பது குறித்த தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. கும்பகோணம் அருகே கடன் தொல்லை காரணமாக விவசாயி ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணம் அருகே உள்ள கொத்தங்குடி மேலத்தெருவை சேர்ந்தவர் தனசேகர். விவசாயியான இவர் திருப்புரம்பியம் விவசாய கூட்டுறவு சங்கத்தில் நடவு இயந்திரம் வாங்க 1 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார். மேலும் குடும்ப செலவிற்காக தனியாரிடமும் 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்த கடனை திருப்பி செலுத்த முடியாததால் விவசாயி தனசேகர் மன உளைச்சலில் இருந்ததாக தெரிகிறது. நிலையில் விவசாயி தனசேகர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. எங்க அண்ணன் தனசேகரன் சொசைட்டில லோன் போட்டிருந்தாங்க, கடை மிஷினு. அது பணம் கட்டலன்னு டார்ச்சர் பண்ணாங்க. அதனால கடன் அதிகமாகிடுச்சு. பிஎஸ்என்எல்ல பணம் கட்டியிருந்தோம். அது இன்சூரன்ஸ் கிளியர் ஆகல, ஒன்றும் ஆகல. அதனால தற்கொலை செஞ்சுட்டாங்க. தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்த அவரது மனைவி இந்திராணிக்கும் அதிக கடன் ஏற்பட்டதாகவும் இதனால் குடும்பத்தில் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. குடும்ப தகராறு காரணமாக தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கடன் தொல்லை காரணமாக தற்கொலை செய்து கொண்டாரா என விவசாயி தற்கொலையில் சந்தேகம் எழுந்துள்ளது. ஜெயலலிதா ஆட்சியில் விவசாயிகள் தொடர்ந்து தற்கொலை செய்து கொள்ளும் அவலம் அரங்கேறி வருவது குறிப்பிடத்தக்கது. தொடர்பு கொள்ள முடியாத முதலமைச்சராக ஜெயலலிதா இருப்பதால் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மட்டுமே மின்துறையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள முடியும் என மத்திய மின்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். டெல்லியில் பேசிய அவர் பல மாநிலங்களில் நிறைவேற்றப்பட வேண்டிய மின் திட்டங்கள் தொடர்பாக அங்குள்ள முதலமைச்சர் மற்ற அமைச்சர்களுடன் பேசி வருவதாக கூறினார். கடந்த 18 மாதங்களில் 28 மாநிலத்தின் மின்துறை அமைச்சர்களை மட்டுமல்ல முதல்வர்களுடன் கூட சந்தித்து பேச முடிந்தது என்றும், ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜெயலலிதாவை தன்னால் இதுவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் அவர் கூறினார். இது தொடர்பாக மாநில மின்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதனிடம் தாம் கேட்டபோது சுய முடிவு எடுக்காமல் பல மாதங்களாகியும் இதுவரை பதிலளிக்கவில்லை என பியூஷ் கோயல் குற்றம் சாட்டினார். You come from Tamil Nadu, one sentence will help you understand the problem. Why this problem is only there in Tamil Nadu? It's a part of the country where I can't even reach out to the Chief Minister. I have made several attempts to talk to their leaders without success. So I have access to 28 states in this country. But on the 29th state, even if I call up and want to talk, I talk to the power minister. He hears me and he says, okay, I'll talk to Amma. மக்களின் பிரச்சனை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் அதிமுக எம்பிக்கள் ஒருவரும் வாய் திறப்பது இல்லை என்றும், சென்னையில் இருந்து தயாரித்து வரப்பட்ட அறிக்கையை அவர்கள் வாசிக்கிறார்கள் என்றும் அவர் விமர்சித்தார். மேலும் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் கூடிய மின்துறையில் அந்த மாநிலத்திற்கு தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று பியூஷ் கோயல் கூறினார்.
They can't open their mouth, any of the members of that party, unless they have a script which has been sanitized or vetted in Chennai, and they read out from that. It's actually the state where in my 18 or 22 months, I've only been able to reach out to the CM once, where I got a call back, and she promised, but till today has not signed up. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை போன்று தானும் பலமுறை தமிழக முதல்வரை சந்திக்க முயன்றதாகவும் ஆனால் சந்திக்க வாய்ப்பு தரப்படவில்லை என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் கூறினார். தமிழக முதல்வர் அவர்களை தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி குறித்து சந்திப்பதற்காக நானும் பலமுறை கேட்டிருக்கின்றேன். நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பில்லை. தமிழகத்தில் 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சிகளை புரட்டி போட்டு தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை வடபழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மோதிரம் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளதாக கூறினார். மக்கள் நல கூட்டணியின் தேர்தல் அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்றும் வரும் 31ஆம் தேதிக்குள் தொகுதி பங்கீடு தொடர்பாக இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் திருமாவளவன் தெரிவித்தார். தமிழகத்தில் ஊழல் மற்றும் மதுவை ஒழிப்பதற்காகவும் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்காகவும் தேமுதிக மக்கள் நல கூட்டணி இணைந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் 50 ஆண்டு கால ஆட்சியை புரட்டி போட்டு தேமுதிக மக்கள் நல கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் செயல்படாத அரசாக உள்ள அதிமுக அரசை அகற்ற அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்றும் திருமாவளவன் அப்போது கேட்டுக் கொண்டார். அதிமுகவை ஆட்சி பீடத்திலிருந்து அப்புறப்படுத்துவதுதான் மக்கள் நல கூட்டணியின் முதன்மையான நோக்கம் என்பதை மிக தெளிவாக எல்லா பிரச்சாரங்களிலும் பதிவு செய்திருக்கிறது மக்கள் நல கூட்டணி. இன்னும் சொல்ல போனால் திமுக விமர்சிப்பதை விட மக்கள் நல கூட்டணி தான் அதிமுகவை கடுமையாக விமர்சித்து வருகிறது. ஊழல் விவகாரமாக இருந்தாலும் மது பிரச்சனையாக இருந்தாலும் தனிநபர் சிக்கல்களாக இருந்தாலும் அனைத்தையும் மிக கடுமையாக மக்களிடத்தில் அம்பலப்படுத்தி வருவது மக்கள் நல கூட்டணி தான். ஆனால் வேண்டுமென்றே தொடர்ந்து இந்த அவதூறை பரப்பி வருவது ஒரு நாகரிகமான அரசியலாக இருக்க முடியாது. மக்கள் நல கூட்டணி அணி என்றாலும் கேப்டன் அணி என்றாலும் இரண்டுமே ஒன்றுதான் என்றும் இந்த விவகாரத்தில் தங்களுக்கு எந்த ஒரு கருத்து வேறுபாடு இல்லை என்றும் தொல் திருமாவளவன் அப்போது தெரிவித்தார். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். மற்ற மாநிலங்களை விட வாக்காளர்களுக்கு பணம் வழங்குவது தமிழகத்தில் அதிகரித்துள்ளதாக இந்திய முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கிருஷ்ணமூர்த்தி கூறியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற நுகர்வோர் தின விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் இதனை அவர் தெரிவித்துள்ளார். தற்போது உள்ள சட்டப்படி இதனை தடுப்பது என்பது இயலாத காரியம் என்றும் இதனை முற்றிலுமாக கட்டுப்படுத்திட தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் வழங்கிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஒரு வெற்றின்னு தான் பார்க்கிறேன். எல்லா கட்சிகளும் பார்ட்டிசிபேட் பண்ணி வாக்காளர்கள் எல்லாரும் நல்ல முறையில் தேர்ந்தெடுக்கணும். நல்ல வேட்பாளர்கள் தேவை. நாட்டுக்கு ஜனநாயகம் நன்றாக சுபிட்சம் அடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக தேர்தல் நன்றாக அமைதியாக நடைபெற வேண்டும். இதற்கு எல்லோரும் ஒத்துழைப்பார்கள் நினைக்கிறேன். பணபலத்தை குறைக்கணும். தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அதனால அதை குறைக்கணும். அந்த பணபலத்தை குறைத்து நல்ல நேர்மையாக நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். திருவண்ணாமலையில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 28 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பனியன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குன்னத்தூரில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திருப்பூரில் இருந்து சென்னைக்கு சென்ற லாரியை மடக்கி சோதனை செய்தபோது அதில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட 222 பனியன்கள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த தேர்தல் அதிகாரிகள் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்கில் ஒப்படைத்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பனியன்களின் மதிப்பு 28 லட்சம் ரூபாய் மதிப்புடையதாகும் என தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வாகன சோதனையின் போது சந்தேகத்துக்குரிய வண்டியினை சோதனை செய்த போது அந்த வண்டியில் திருப்பூரிலிருந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு செல்லும் வண்டியில் பனியன் டிஷர்ட் $40,771 மதிப்புள்ள கைப்பற்றப்பட்டது. அது இந்திய மதிப்புப்படி 28 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் எவிடன்ஸ் இல்லாம ஆதாரங்கள் இல்லாம எடுத்துட்டு சென்றது கைப்பற்றப்பட்டு உரிய ஆர்ஓக்கு தகவல் கொடுக்கப்பட்டு டிஎன்சிசி குடோனில் ஒப்படைக்கப்பட்டது.
இதேபோல் உளுந்தூர்பேட்டை அருகே 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். விவசாய நிலத்தில் மது பாட்டில்களை பதுக்கி வைத்த மர்ம நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களுக்கு கொடுக்க கொண்டுவரப்பட்ட மது பாட்டில்களா அல்லது விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டதா என போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். சேலம் மாநகர மாவட்ட தேமுதிக சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் அணி வெற்றி பெறுவது குறித்து பல்வேறு வியூகம் வகுக்கப்பட்டது. சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மாநகர மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். இக்கூட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணியை வெற்றி பெற செய்ய எவ்வாறு செயல்படுவது, மாநகர் முழுவதும் பூத் கமிட்டி அமைத்து வாக்குகளை சேகரிப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் சேலத்தில் நடைபெறவுள்ள தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் 5000 பேர் கலந்து கொள்வது என்று முடிவு செய்யப்பட்டது. வர இருக்கிற 2ஆம் தேதி அன்று சேலம் மாநகர மாவட்டம் தாதகாப்பட்டி கேட்டில் திருமதி மாதர்குளம் மாணிக்கம் பிரேமலதா விஜயகாந்தருடைய தலைமையில் தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடக்க இருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் ஏறத்தாழ ஒரு 5000 பேருக்கு மேல பங்கு கொள்வதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக பூத் கமிட்டிகள் மற்றும் வாக்கு சேகரிப்பு குழு அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோல் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் தேமுதிகவின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்ட கழக செயலாளர் ஹரிகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் கேப்டனை முதல்வராக அனைவரும் அயராது பாடுபடுவது என்று தீர்மானிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் நகர, ஒன்றியம், பேரூராட்சி, ஊராட்சி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். மின் கட்டணம் செலுத்தாத கிராம பஞ்சாயத்துகளுக்கு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கிராம மக்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள கிராம பஞ்சாயத்துகளுக்கு மின் கட்டணம் செலுத்துவதற்கான நிதியை கடந்த 2.5 ஆண்டுகளாக மாவட்ட நிர்வாகம் விடுவிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. பல கிராம பஞ்சாயத்துகளுக்கான மின் கட்டணம் சுமார் 3 லட்சத்திலிருந்து 40 லட்சம் ரூபாய் வரை செலுத்தப்படாமல் உள்ளதால் அந்த ஊராட்சிகளுக்கு மின் இணைப்பை துண்டித்து மின்வாரியம் அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளது. இதனால் குடிநீர் கிடைக்காமல் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். காரணத்தினால மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. தெருவிளக்கு, மின் பம்பு, மின் மோட்டார் எல்லாமே துண்டிக்கப்பட்டிருக்கு. இந்த மக்கள் எல்லாருமே தண்ணிக்கு அடைகிறாங்க. இது ஏன் துண்டிக்கப்பட்டிருக்குன்னா எங்க ஊர்ல இபி பெண்டிங் கிட்டத்தட்ட 34 லட்சம் ரூபாய் பெண்டிங் இருக்கு. இப்ப காவல்துறை அதிகாரி, துணை கண்காணிப்பாளர்லாம் என்ன சொல்றாங்க, 10 மணிக்குள்ள உங்களுக்கு நாங்க பேசி சரியாயிரும் அப்படின்னு. இரவு நேரங்களில் தெருவிளக்கு எரியாததால் சாலையில் நடந்து செல்லும் பெண்கள் கடும் அச்சத்திற்கு ஆளாகியுள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக மின் கட்டணத்தை செலுத்தி மின் விநியோகத்தை சீர்படுத்த வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பென்னாகரம் அருகே கிணறு வெட்டும் போது கிரேன் முறிந்து விழுந்ததில் கூலி தொழிலாளி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே நாகனம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி மாரியப்பன் என்பவரது வீட்டில் கிணறு தோண்டும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக கிரேன் உதவியுடன் 10க்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளிகள் பணியில் ஈடுபட்டு வந்தனர். நிலையில் பணியின் போது கிணற்றின் மேல் பகுதியில் இருந்த கிரேன் முறிந்து விழுந்துள்ளது. இதில் பணியில் ஈடுபட்டிருந்த கூலி தொழிலாளிகள் சக்திவேல், முருகேசன் மற்றும் இடும்பன் ஆகியோர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் சக்திவேல் மற்றும் முருகேசன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். நாவனம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் மாரியப்பன்றவர் கிணறு நோண்டுறதுக்காக இவங்களெல்லாம் ஒரு 10 பேரை சேர்த்து கிரேன் மூலமா கிணறு வெட்டுறதுக்கு கூட்டி போய் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு ஒரு வாரமா. இதுல நேற்று சாயந்தரம் ஒரு 5 மணி அளவுல கிணத்துல இருந்து மேலே ஏறும்போது கிரேன் ரோப் அருந்து விழுந்து உள்ளே 2 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரே கிராம ஊர்ல ஒரே டைம்ல 2 பேர் இறந்ததுனால சோகத்தில் இருக்கு. இதனிடையே உளுந்தூர்பேட்டை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நடந்த கார் விபத்தில் 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சுரேஷ் என்பவர் தனது குடும்பத்தாருடன் வெளியூர் சென்றுவிட்டு சென்னை திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த சோக சம்பவம் நிகழ்ந்துள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். மாவட்டம் துடியலூர் அடுத்த தொப்பம்பட்டி பகுதியில் அடுத்தடுத்த 2 வீடுகளில் நடைபெற்ற கொள்ளை சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். அருள்ஜோதி நகரைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவர் பேராசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இவர் தனது குடும்பத்தாருடன் வெளியூர் சென்றுவிட்டு நேற்று வீடு திரும்பிய நிலையில் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார்.
பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 8 சவரன் தங்க நகை மற்றும் வெள்ளி பொருட்கள் கொள்ளை போனது தெரிய வந்துள்ளது. அதேபோல் அவரது வீட்டின் அருகில் உள்ள சந்திரமோகன் என்பவரது வீட்டிலும் கொள்ளையர்கள் தங்கள் கைவரிசையை காட்டியுள்ளனர். இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள சுந்தரராஜன் பெருமாள் கோவிலின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற போது சத்தம் கேட்டு பொதுமக்கள் கூடியதால் கொள்ளையர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். பின்னர் இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே தங்கள் பகுதியில் வாக்குச்சாவடி மையம் அமைத்து தரவில்லை எனில் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் கூறியுள்ளனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே கச்சைக்கட்டி ஊராட்சிக்குட்பட்ட ராமராஜபுரம் கிராமத்தில் 600க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் வாக்களிக்க வசதியாக தங்கள் பகுதியில் வாக்குச்சாவடி மையம் அமைக்காமல் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கச்சைக்கட்டி கிராமத்தில் அமைந்துள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் தங்களுக்கு போதுமான போக்குவரத்து வசதியும் இல்லாததால் சென்ற தேர்தலில் தங்களால் வாக்களிக்க இயலவில்லை என்று அவர்கள் அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளனர். 2011 வந்து எங்க ஊர் ஸ்கூல்ல தான் நாங்க எல்லாரும் வாக்குச்சாவடி தனி வாக்குச்சாவடி வச்சு நாங்க ஓட்டு போட்டோம். இப்ப வந்து எங்களுக்கு வாக்குச்சாவடி கச்சேரியில போட சொல்றாங்க. நாங்க வந்து அங்க போடல. எங்களுக்கு தனி வாக்குச்சாவடி வேணும். அதனால நாங்க தேர்தலை புறக்கணிக்கிறோம். இங்க இருந்து போறது 7 கிலோமீட்டருக்கு மேல வரும். பஸ் வசதி கிடையாது. அதனால நாங்க நடந்து போய் போட முடியாது. பஸ் வசதி இல்ல. அதனால நாங்க புறக்கணிக்கிறோம். ஓசூரில் வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற மராத்தான் ஓட்ட பந்தயத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நடைபெறவுள்ள தேர்தலில் 100% வாக்குப்பதிவு நடைபெறுவதை உறுதி செய்ய தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் ஓசூர் ராமநாயக்கன்பட்டி ஏரி நடைபயிற்சி பூங்காவில் விழிப்புணர்வு மராத்தான் ஓட்ட பந்தயம் நடைபெற்றது. இதில் ஏராளமான இளைஞர்கள் மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். தர்மபுரி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் எதிரே வந்த லாரியின் மீது மோதி விபத்திற்குள்ளானதில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். பெங்களூரை சேர்ந்த 6 பேர் தர்மபுரி வழியாக பெங்களூர் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். தர்மபுரி அருகே உள்ள கெரகோடா அள்ளி எனும் இடத்தில் கார் சென்று கொண்டிருந்த போது டயர் வெடித்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த லாரியின் மீது பயங்கரமாக மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளது. இந்த கோர விபத்தில் லாரி ஓட்டுநர் 2 பெண்கள் உட்பட 6 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் ஒருவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விபத்து குறித்து காரிமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரிமங்கலம் ஸ்பாட்ல இருந்து போன் வந்திருந்தேன். போனவங்க ஆப்போசிட்ல வந்த கார் வந்து பெஸ்ட் ஆகி ஆப்போசிட்ல ஈச்சர் வண்டி மேல இடிச்சுது. இடிச்ச வண்டியில 5 பேர் கார்ல இருந்தாங்க. கார்ல 5 பேர் இருந்தா ஸ்பாட் அவுட். லாரில இருந்த டிரைவரும் ஸ்பாட் அவுட். அந்த கார்ல ஒரே ஒரு ஆள் மட்டும் உயிரோட இருக்கிறாரு. மீதி எல்லாத்தையும் கூட்டத்திற்கும் தருமபுரி ஜிஹெச்ல பாத்துட்டு இருக்காங்க. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் 6 ரன்கள் வித்தியாசத்தில் மேற்கு இந்திய தீவுகள் அணி அதிர்ச்சி தோல்வியடைந்தது. நாக்பூரில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற மேற்கு இந்திய தீவு அணி ஆப்கானிஸ்தான் அணியை முதலில் பேட்டிங் செய்ய பணித்தது. அதன்படி ஆட்டத்தை தொடங்கிய அந்த அணி நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. இருப்பினும் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகள் சரிந்தன. இறுதியில் 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 123 ரன்களை அந்த அணி எடுத்தது. நஜிபுல்லா அதிகபட்சமாக 48 ரன்கள் சேர்த்தார். மேற்கு இந்திய தீவுகள் அணி தரப்பில் பத்ரி 3 விக்கெட்டுகளையும் ரசல் 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். இதனைத் தொடர்ந்து 124 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்குடன் களமிறங்கிய மேற்கு இந்திய தீவுகள் அணிக்கு ஆப்கானிஸ்தான் அணி கடும் சவால் அளித்தது. அந்த அணியின் பந்துவீச்சை எதிர்கொள்ள முடியாமல் தொடர்ந்து விக்கெட்டை பறிகொடுத்ததுடன் ரன் எடுக்க முடியாமலும் மேற்கிந்திய தீவுகள் அணி திணறியது. இறுதியில் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 117 ரன்கள் மட்டுமே கிடைத்தது. இதனால் 6 ரன்கள் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் அபார வெற்றியை தழுவியது. மேற்கிந்திய தீவுகள் அணி தரப்பில் பிராவி அதிகபட்சமாக 28 ரன்கள் எடுத்தார். ஏற்கனவே மேற்கிந்திய தீவுகள் அணி அரையிறுதிக்கு நுழைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன்.